ஹலோ எவ்ரிவன். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எம்பிபிஎஸ் வந்து பெரிய ஒரு கனவை வச்சிருந்துருது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட ரிசல்ட் வந்து 1 or 2 டேஸில் வந்துடும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு பிலோ 200 நிறைய பேருக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட் வந்து அலர்ட் ஆகல. ஸோ அதிலே நிறைய பேர் சஃபர் ஆகிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரோட் போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். யாராவது அப்ரோட் பிளான் பண்ணுறீங்கன்னா அதுவும் சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கும் வந்து உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 1 month கிட்ட தான் இருக்குமே. ஏன்னா மோரோவர் இந்த பேட்ச் முடிஞ்சிச்சுனாவே அட்மிஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைங்க சார் அப்படின்னா வந்து ரிப்பீட் பிளான் பண்ணுறீங்கன்னா ஸோ ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ரிப்பீட் பிளான் பண்ணுங்க. ஆனால் ரிப்பீட் பிளான் பண்ணுறவங்க ஸோ ஒரு கவர்மெண்ட் சீட்டுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல மார்க் எடுப்பீங்கன்னா நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணுங்க. பட் ஆனால் வந்து திருப்பியும் வந்து நெக்ஸ்ட் இயரும் கொஞ்சம் வந்து லைக் வந்து கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக தான் இருக்கும். அப்படி இல்லை சார் நாங்கள் வந்து ஒரு ஆவரேஜாக இதாக இருப்போம், ஆனால் எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து ஃபாரின்லேயே வந்து அட்மிஷன் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது கோர்சஸ் ஃபாரின் வேணாம் சார் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வந்து வேறு ஏதாவது பேராமெடிக்கல் கூட நிறைய காலேஜ் சீட்ஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் பிளான் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிடிஎஸ் கூட அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். பட் ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டேஸுமே வந்து டைம் இதுக்கப்புறம் வந்து போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு டேஸும் ஒரு கோல்டன் டேஸ் தான் சொல்ல முடியும். ஸோ யாராவது எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் பிளானிங் இருக்கீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. ஒன்று ரிப்பீட்டாக, அப்படி இல்லைனா வந்து அப்ரோடில் ஏதாவது எம்பிபிஎஸ் ஐடியா இருக்குது, அப்படி இல்லை இங்கே வந்து பண்ணணும், அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்து அப்ரோட் அட்மிஷனுக்கான கைடன்ஸ் வேணும், இல்லை இங்கே அட்மிஷனுக்கான கைடன்ஸ் வேணும், நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து அட்மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு நிறைய நார்ம்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியாமல் அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க, நிறைய பேர் அது தெரியாமல் வந்து இன்னமும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம சேனல் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். உங்களுக்கு ஒன்று எம்பிபிஎஸ் பற்றி அட்மிஷன் வேணும், நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள்.